சிரேஷ்ட அரசியல்வாதியான காலஞ்சென்ற டி.ஏ. ராஜபக்சவின் 46வது நினைவை முன்னிட்டு இன்று நினைவு தின நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. தங்காலை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமை தாங்கினார். தங்காலை நகர் மத்தியில் உள்ள டி.ஏ. ராஜபக்சவின் உருவச்சிலைக்கு அருகில் இன்று சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது சபாநாயகர் சமல் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, மாகாண முதலமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மேலும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். டி.ஏ. ராஜபக்சவின் நினைவு தினத்தை முன்னிட்டு தங்காலை நகர மண்டபத்தில் விசேட நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியரும் இலங்கை மன்ற கல்லூரியின் தலைவருமான ரஞ்சித் பண்டார இதன் போது சிறப்புரை ஆற்றினார். ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 200 மாணவர்களுக்காக டி.ஏ. ராஜபக்ச மன்றத்தினால் புலமை பரிசில்களும் வழங்கப்பட்டன. இதேவேளை டி.ஏ. ராஜபக்சவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெனசெட்டு கல்வி தொலைக்காட்சி சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்துடன் டி.ஏ. ராஜபக்ச மன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. 1905 ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்த டி.ஏ. ராஜபக்ச 1945 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் அரச மந்திரி ஆலோசனை சபைக்கு போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டார். 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 1947 ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி வரை அவர் விவசாயம் மற்றும் காணி அதிகார சபையின் உறுப்பினராக செயற்பட்டார். பின்னர் 1947 ஆண்டு பெலியத்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கையின் முதலாவது பாராளுமன்றத்திற்கு தெரிவான டி.ஏ. ராஜபக்ச 1947 ஆண்டிலிருந்து 1956 ஆண்டு வரை பெலியத்த மக்கள் உறுப்பினராக செயற்பட்டார். 1957 ஆண்டிலிருந்து பதில் விவசாய அமைச்சராக செயற்பட்ட டி.ஏ. ராஜபக்ச 1959 ஆண்டு விவசாய அமைச்சராக தெரிவானார். பின்னர் 1960 ஆண்டிலிருந்து 1964 ஆண்டு வரை இலங்கையின் 5வது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக செயற்பட்ட அவர் பின்னர் பிரதி சபாநாயகராகவும் குழுக்களின் பிரதி தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். 1967 ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி டி.ஏ. ராஜபக்ச காலமானார்.